சோ ஒவ்வொரு ஈவன் நம்பருக்கு நடுவுல டிஃபரன்ஸ் வந்து என்னது? 2. இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற 2 மெத்தடாலஜியான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகே. சோ क्वेश्चन பார்க்கலாம். இந்த பார்ட்ல வந்து நிறைய இந்த ஆட், ஈவன் அந்த இதுல நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஆடா, ஈவனா. சோ Hi, hello, good evening students. I myself Aruna Shakti, math mentor from Pampa Smart Learning. So இன்னியோட செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ் ரிலேட்டட் ஆன ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஓகே. So consecutive numbers என்ன? நார்மலா what does the word consecutive means? Consecutive-னா என்னது? ரெண்டு நம்பர் அடுத்தடுத்து இருக்கிற நம்பரை என்ன சொல்லுவோம்? கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ல எப்படியா வரும்னா கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ், கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், கன்செக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ ரெண்டு கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா x plus 1. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2, 3 இருக்கு. 2வும் 3யும் அடுத்த நம்பர். சோ 2க்கு 3க்கு 2ஓட 1 ஆட் பண்ணா எனக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். சோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன் ஹியர். x ஓட 1 ஆட் பண்ணா எனக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். சோ the representation of two consecutive numbers would be x and x plus 1. And for the consecutive even numbers, இப்போ even numbersனா எப்படி இருக்குமா? 2, 4, 6, 8 அப்படி போயிட்டே இருக்கும். சோ ஒவ்வொரு ஈவன் நம்பருக்கு நடுவுல டிஃபரன்ஸ் வந்து என்னது? 2. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பர் வரும்போது நான் 2 ஆட் பண்ணாதான் எனக்கு செகண்ட் ஈவன் நம்பர் கிடைக்கும். அப்படிதானே? சோ ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் x னு வச்சுட்டா செகண்ட் ஈவன் நம்பர் என்ன வரும்? x plus 2. This is what the notation for the consecutive even numbers. And for the consecutive odd numbers also same, because the odd numbers are 1, 3, 5, 7 and so on. So the difference between the two numbers would be 2. அப்ப ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் 2 இருக்கும்போது அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்பர் x னு வச்சுட்டா செகண்ட் நம்பர் x plus 2. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5னா என்ன அர்த்தம்? 5, 10, 15 இப்படி போயிட்டே இருக்கிற நம்பர்ஸ் தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ன்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து 5. ஸோ அப்போ கன்செக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5னா எப்படி இருக்கும்? x plus 5. ஓகே. இது நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சா ப்ராப்ளம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம டைரக்டா ப்ராப்ளம்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற 2 மெத்தடாலஜியான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகே. சோ क्वेश्चन பார்க்கலாம். The sum of two consecutive numbers is 87. Find the numbers. ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸோட சம் வந்து என்ன கொடுத்திருக்காங்கமா? 87. சோ கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா நம்ம எப்படி வைக்கணும்? என்ன நோட்டேஷன் கொடுப்போம்? x and x plus 1. அடுத்த நம்பர்ஸ் இது என்னதான் இருக்கும்? x ஓ x plus 1. இந்த ரெண்டுத்தோட சம்னா என்ன அர்த்தமா? plus. So அப்ப x plus 1 is equal to 87. So x like terms add பண்ணீங்கன்னா 2x. So 2x plus 1 is equal to 87. So 2x is equal to 87. So நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் தனியா வேரியபிள்ஸ் தனியா பிரிக்க போறேன். So கான்ஸ்டன்ட் plus 1 வந்து ரைட் சைடு வரும்போது என்ன ஆயிடும்? -1 ஆயிடும். So அப்ப 2x is equal to 87 minus 1 is 86. இப்போ 2க்கும் x-க்கும் நடுவில் உள்ள ஆபரேஷன் மல்டிப்ளிகேஷன். அப்ப x is equal to என்ன வந்துருமா? 86 by 2. ரைட் சைடு வரும்போது டிவிஷனா ஆயிடும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 is 2, 4 2s are 8 and 3 2s are 6. அப்போ என்னோட x என்ன வந்துரும்? 43. xங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ அந்த கன்செக்யூட்டிவ் 2 நம்பர்ஸ் என்ன வரும்? 2 consecutive numbers are 43 and the other number would be 44. எப்படி 44 சொல்றேன்? அடுத்த நம்பர் என்ன வச்சிருக்கோம்? x plus 1. அப்போ 43 plus 1 என்ன வந்துருமா? 44. அடுத்த நம்பரா இருக்கா? So this is how we'll be using the methodology to find. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. என்ன வரும் அந்த கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகே. சோ இதே மாதிரி தான் இங்க இப்போ வந்து நம்ம பார்த்து வந்து கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்போ பார்க்க போறது கன்செக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். ஓகே. சோ ஈவன் நம்பர்ஸ் ரெண்டு கன்செக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னேன்? The two consecutive even numbers will be x and x plus 2. ஏன்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் என்னன்னா இருக்குமா? 2 இருக்கும். So x and x plus 2. இங்க என்னதான் கொடுத்திருக்காங்க? The sum of two consecutive even numbers is 68. அப்ப ரெண்டு நம்பரோட சம்னா xங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் வந்து x plus 2. ரெண்டு நம்பரோட சம் வந்து என்னதுமா? 68. So இப்ப வேரியபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. x plus x வந்து என்ன வந்துரும்? 2x. The plus 2
நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, ரைட் சைட் கொண்டு போய்க்க போறேன். அப்போ 68 ஓட அந்த +2 அங்க போகும்போது என்னதாயிடும்? -2 மாறிடும். அப்போ 2x is equal to 66. x is equal to என்ன வந்துருமா? 66/2. ஏன்னா 2க்கும் xக்கும் நல்ல மல்டிப்ளிகேஷன். So when it moves to the right hand side, it will be a division. So if we cancel it, you'll be getting the answer is 33. So அப்போ ஒரு நம்பர் கண்டுபிடிச்சேன். அப்போ அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? Just you'll be adding 2 to it. That is, second number is x plus 2. So, அப்ப 33 plus 2 is 35. Okay. So, இப்போ ஒரு டவுட். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 கான்செகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் ஆட் பண்ணினா 68 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன வந்திருக்கு? 2 கான்செகட்டிவ் நம்பர்ஸ் 33, 35 வந்திருக்கு. ரெண்டுமே ஆட் நம்பர் தானே. அப்ப ஈவன் நம்பர் அப்படி இல்ல. 2 ஈவன் நம்பர் ஆட் பண்ணா 68, பட் ஆன்சர் எதுனாலும் வரலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது கன்செகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் ஆட் பண்ணா எனக்கு 68. அப்ப ஆன்சரே ஈவனா வரணுங்கிற அவசியம் கிடையாது. இட் கேன் பி அண்ட் ஆட் ஆல்சோ. சரியாமா? ஸோ நீங்க இம்பார்ட்டண்டா இந்த கன்செகட்டிவ் நம்பர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது கன்செகட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன? அதை லைட்டா பார்த்துக்கோங்க. ஸோ 2 கன்செகட்டிவ் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும்? எக்ஸும் எக்ஸ் பிளஸ் 1. ஈவன் நம்பர்ஸ்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் 2. அங்க போய் எக்ஸ் பிளஸ் 1 போட்டக்கூடாது. இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல இதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்செகட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் 2. ஏன்னா 2 ஆட் நம்பர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து 2 தான் இருக்கும். ஓகே. அண்ட் தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் இதுல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 கொடுத்துருக்கேன். இது 7, 2 எது கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ 7னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 7. அது 2னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 2. அந்த 2 மல்டிபிள்ஸ் ஆஃப் 7க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். சரியா? அப்புறம் நீங்க ப்ராப்ளம் பண்ணும்போது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணது இங்க அடிஷனா சப்ராக்ஷனா. இப்போ சம்மன் நம்மளுக்கு கொடுத்தா நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி ஆஸ் யூஷுவலா எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்களோ லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகே. இதுல இந்த இந்த பார்ட்ல வந்து நிறைய இந்த ஆட் ஈவன் அந்த இதுல நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஆடா ஈவனா. So odd consecutive numbers na x, x plus 2, similarly even. Okay. Ana consecutive numbers na x and x plus 1. Okay. I hope so you'll be clear in this concept. So இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்கமிங் செஷன்ல நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. So for that, please do subscribe Papa the Smart Learning. So thank you for your wonderful time. Bye.